أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. சஹாபிகளுடைய தியாகங்களை குறித்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சஹாபிகள் கொண்டிருந்த நேசம் குறித்தும் உதாரணங்களை நான் எடுத்து கூறினேன். அவற்றுள் ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வீரச் செயல் குறித்த சம்பவங்களும் காண கிடைக்கின்றன. ஹஸ்ரத் அலி அவர்களை பற்றி அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது. உஹுது போரில் இப்னு கமியா என்பவன் ஹஸ்ரத் முஸா பின் உமைர் அவர்களை ஷஹீதாக்கிய போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஷஹீதாக்கியதாக அவன் எண்ணிக்கொண்டான். ஆகவே அவன் குறைஷியரிடம் சென்று, நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொன்றுவிட்டேன் என்று கூறினான். ஹஸ்ரத் முஸாப் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய கொடியை ஹஸ்ரத் அலி அவர்களின் பொறுப்பில் கொடுத்தார்கள். ஆகவே ஹஸ்ரத் அலி அவர்களும் மற்ற முஸ்லிம்களும் எதிரிகளுக்கு எதிராக போர் செய்ய ஆரம்பித்தார்கள். ஹஸ்ரத் அலி அவர்கள் காஃபிர்களின் கொடியை பிடித்திருந்தவர்களை ஒருவர் பின் ஒருவராக வாளால் வெட்டி வீழ்த்தினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காஃபிர்களுடைய ஒரு குழுவை பார்த்தபோது ஹஸ்ரத் அலி அவர்களிடம் அந்த மக்கள் மீது தாக்குதல் தொடுக்குமாறு கட்டளையிட்டார்கள். ஹஸ்ரத் அலி அவர்கள் அம்ரு பின் அப்துல்லா ஜம்ஹி என்பவனை கொன்றார்கள். மேலும் அவர்களை சிதறடித்து விட்டார்கள். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காஃபிர்களின் இன்னொரு படை பிரிவின் மீது தாக்குதல் தொடுக்குமாறு கட்டளையிட்டார்கள். ஹஸ்ரத் அலி அவர்கள் ஷீபா பின் மாலிக் என்பவனை கொன்றபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிச்சயமாக இவர் கருணை காட்ட தகுந்தவராவார் என்று கூறினார்கள். அதாவது ஹஸ்ரத் அலி அவர்களை குறித்து கூறினார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், அலி என்னை சார்ந்தவராவார், நான் அவரை சார்ந்தவராவேன் என்று கூறினார்கள். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் உங்கள் இருவரையும் சார்ந்தவனாவேன் என்று கூறினார்கள். இந்த விஷயத்தை ஷியா பிரிவை சார்ந்தவர்கள் மிகைப்படுத்தி விடுகின்றனர், அதிகப்படுத்தி கருதுகின்றனர். ஹஸ்ரத் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள், உஹுது போர் நாளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு மக்கள் விலகிச் சென்றபோது நான் ஷஹீதுகளின் உடல்களுக்கிடையில் அன்னாரை தேட ஆரம்பித்தேன். அவற்றில் அன்னார் இருக்கவில்லை. அப்போது நான் இறைவன் மீது ஆணையிட்டு கூறினேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறமுதுகு காட்டி ஓடக்கூடியவரும் அல்ல, ஷஹீதுகளில் அன்னாரை நான் காணவும் இல்லை. ஆனால் அல்லாஹ் எங்கள் மீது கோபம் கொண்டுள்ளான். ஆகவே அவன் தன்னுடைய நபியை உயர்த்தி கொண்டான். இப்போது எனக்கு நன்மை பயக்கும் பணி என்னவென்றால், நான் கொல்லப்படும் வரை போரிட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். ஹஸ்ரத் அலி அவர்கள் கூறுகிறார்கள், பிறகு நான் எனது வாளின் உரையை உடைத்து போட்டு காஃபிர்கள் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பித்தேன். அவர்கள் அங்குமிங்கும் சிதறி சென்று விட்டார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களின் நடுவில் இருப்பதை நான் கண்டேன். சயீத் பின் முஸையிப் அவர்களிடமிருந்து அறிவிக்கப்படுகிறது. அவர்கள் கூறுகிறார்கள், உஹுது போரில் ஹஸ்ரத் அலி அவர்களுக்கு 16 காயங்கள் ஏற்பட்டன. துன்பங்களுக்கு பின்னால் அருள்களின் கருவூலம் ஒளிந்திருக்கிறது என்ற கருத்தை விவரித்தவாறு ஹஸ்ரத் முஸ்லிம் மவுத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள். ஹஸ்ரத் அலி அவர்கள் உஹுதில் இருந்து திரும்பிய பிறகு ஹஸ்ரத் ஃபாத்திமா அவர்களிடம் தமது வாளை கொடுத்து, இதை கழுவி விடுங்கள், இந்த வாள் இன்று பெரும் பணியை செய்துள்ளது என்று கூறினார்கள். அவர்களின் பேச்சை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அன்னார் அவர்களை பார்த்து, அலியே, இன்னும் பல பேர் உங்களுடைய சகோதரர்கள் இருக்கிறார்கள். உங்களுடைய வாள் மட்டுமின்றி அவர்களின் வாள்களும் தீரச் செயல்களை காட்டின என்று கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6-7 சஹாபிகளுடைய பெயர்களை எடுத்து கூறி, இவர்களின் வாள்கள்
உங்களுடைய வாளை விட எவ்விதத்திலும் கூர்மையற்றதாக இருக்கவில்லை என்று கூறினார்கள். ஹஸ்ரத் அபூ தல்ஹா அன்சாரி அவர்களை பற்றி இது தொடர்பாக குறிப்பு காண கிடைக்கிறது. ஹஸ்ரத் அனஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், உஹுது போர் நடைபெற்ற போது மக்கள் தோல்வி அடைந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு பிரிந்து விட்டார்கள். அபூ தல்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் சென்று தமது கேடயத்தால் அன்னாரை மறைத்து கொண்டு நின்று கொண்டிருந்தார்கள். ஹஸ்ரத் அபூ தல்ஹா அவர்கள் எப்படிப்பட்ட வில்லாளியாக இருந்தார்கள் என்றால், நன்கு இழுத்து அம்பை விடுவார்கள். அவர்கள் அந்த நாளில் 2 அல்லது 3 வில்களை உடைத்து விட்டார்கள். அதாவது எந்த அளவு வேகமாக அம்பை இழுத்து விடுவார்கள் என்றால் வில் உடைந்து போனது. அவர்களுக்கு முன்னால் சஹாபிகளில் யாராவது ஒருவர் அம்புக்கூட்டை கொண்டு சென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியிடம் அபூ தல்ஹாவுக்காக அம்பை விட்டு செல்லுங்கள் என்று கூறுவார்கள். அதாவது இவர் சிறந்த வில்லாளி ஆவார், உங்களுடைய அம்புகளையும் இவருக்கு கொடுத்து விடுங்கள் என்பார்கள். அப்போது அபூ தல்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தார்கள். ஹஸ்ரத் அனஸ் அவர்கள் கூறுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை உயர்த்தி மக்களை பார்க்கும்போது ஹஸ்ரத் அபூ தல்ஹா அவர்கள் பி அபி அன்த வ உம்மி லா துஷ்ரிஃபு யுசீபுனா சஹமுன் மின் சிஹாமில் கௌமி நஹ்ரி தூன நஹ்ரிக்கு என்று கூறுவார்கள். அதாவது என்னுடைய தாய் தந்தையர் உங்கள் மீது அர்ப்பணம், தாங்கள் தலையை உயர்த்தி பார்க்க வேண்டாம், அவர்களின் அம்புகளில் ஏதாவது உங்கள் மீது பாய்ந்துவிடப் போகிறது, தாங்கள் எட்டி பார்க்காமல் இருந்தால் என் மார்பு தங்கள் மார்புக்கு முன்னால் கேடயம் போன்று உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது என்று கூறுவார்கள். இந்த அறிவிப்பு புகாரியில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஹஸ்ரத் அனஸ் பின் மாலிக் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஸ்ரத் அபூ தல்ஹா அவர்கள் ஒரே ஒரு கேடயத்தை கொண்டுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்து வந்தார்கள். மேலும் அவர்கள் நன்கு அம்பு எறியக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் அம்பை விடும்போது அந்த அம்பு பாயக்கூடிய இடத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எட்டி பார்ப்பார்கள். உஹுது போரின் போது ஹஸ்ரத் அபூ தல்ஹா அவர்கள் கவிதை பாடியதாகவும் குறிப்பு காணப்படுகிறது. அந்த கவிதை என்னவென்றால், வஜ்ஹி லி வஜ்ஹிகல் விகா வ நஃப்சி லி நஃப்சிகல் ஃபிதா, அதாவது என் முகம் தங்களுடைய முகத்தை பாதுகாப்பதற்காக உள்ளது, என் உயிர் தங்கள் உயிர் மீது அர்ப்பணமாகட்டும். ஹஸ்ரத் அபூ தல்ஹா அன்சாரி அவர்களை குறித்து ஹஸ்ரத் மிர்சா பஷீர் அஹமது சாஹிப் அவர்கள் இவ்வாறு எழுதுகிறார்கள், அபூ தல்ஹா அன்சாரி அவர்கள் அம்பெய்து 3 வில்களை உடைத்து விட்டார்கள். மேலும் எதிரிகளுடைய அம்புகளுக்கு எதிரே நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு நின்றவாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உடலை தமது கேடயத்தால் மறைத்து கொண்டார்கள். அடுத்ததாக ஹஸ்ரத் தொல்ஹா பின் உபைதுல்லா அவர்களை பற்றிய குறிப்பு உள்ளது. இவர் அன்சாரி சஹாபி ஆவார்கள், குறைஷிய குலத்தைச் சேர்ந்தவராவார். உஹுது போர் நாளன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பாற்றியவாறு அந்த அம்புகளை தம் கையில் ஏந்தி கொண்டார்கள். ஹஸ்ரத் தல்ஹா அவர்கள் உஹுது நாளன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் போரில் கலந்து கொண்டார்கள். அந்த நாளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் உறுதியாக நின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மரணத்திற்கான பையத்தை செய்தவர்களில் இவரும் ஒருவர் ஆவார்கள். மாலிக் பின் ஜுஹைர் என்பவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அம்பை எறிந்தபோது ஹஸ்ரத் தல்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்துக்கு முன்னால் தம் கையை வைத்து காப்பாற்றினார்கள். அந்த அம்பு அவருடைய சுண்டு விரலில் குத்தியது. அதன் காரணமாக அந்த விரல் செயலிழந்து போனது. அவர்களுக்கு முதலாக அம்பு அவர்களை குத்திய போது வேதனையின் காரணமாக அவர்களது நாவிலிருந்து ஐயோ என்ற ஓசை வெளிப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவர் பிஸ்மில்லாஹ் என்று கூறியிருந்தால் மக்கள் அவரை பார்த்து கொண்டிருக்கும் நிலையில் அவர் சொர்க்கத்தில் நுழையக்கூடியவராக இருந்திருப்பார் என்றார்கள். இந்த சம்பவத்தின் விளக்கம் சீரத் ஹல்பியாவில் உள்ள ஓர் அறிவிப்பில் இவ்வாறு உள்ளது. கைஸ் பின் அபு ஹாசிம் அவர்கள் கூறுகிறார்கள், நான் உஹுது போர் நாளன்று ஹஸ்ரத் தல்ஹா பின் உபைதுல்லா அவர்களுடைய கையின் நிலையை கண்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அம்புகளில் இருந்து காப்பாற்றியவாறு அது செயலிழந்து போயிருந்தது. ஒரு கூற்றின்படி அந்த கையில் ஈட்டி குத்தியதாகவும் உள்ளது. அதிலிருந்து எந்த அளவு இரத்தம் வழிந்தது என்றால் பலவீனத்தின் காரணமாக அவர்கள் மயக்கமடைந்து விட்டார்கள். ஹஸ்ரத் அபூ பக்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களின் மீது தண்ணீரை தெளித்தார்கள். அப்போது அவர்களுக்கு நினைவு திரும்பியது. நினைவு திரும்பிய உடனேயே அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நிலை எவ்வாறு உள்ளது என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நலமுடன் உள்ளார்கள் என்று கூறப்பட்டது.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நலமுடன் உள்ளார்கள், அன்னார்தான் என்னை தங்களிடத்தில் அனுப்பி வைத்தார்கள் என்று ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள் கூறினார்கள். அப்போது அவர்கள் அல்ஹம்துலில்லா குல்லு முசீபத்தி பாதஹு ஜலலு என்று கூறினார்கள். எல்லா புகழும் அல்லாஹுக்கே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நலமாக உள்ளார்கள் என்றால் எல்லா துன்பங்களும் சிறியதே என்று கூறினார்கள். ஆயிஷா மற்றும் இஸ்ஹாக் ஆகிய இருவரும் ஹஸ்ரத் தல்ஹா அவர்களின் மகள்கள் ஆவார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், உஹுது நாளில் எங்களுடைய தந்தைக்கு 24 காயங்கள் ஏற்பட்டன. அவற்றில் ஒன்று தலையில் ஏற்பட்ட காயமாகும், இன்னொன்று கால் நரம்பு வெட்டுப்பட்டிருந்தது, விரல் செயல் இழந்து போயிருந்தது, மற்ற காயங்கள் உடலில் இருந்தன. அவர்கள் மயக்கமடைந்து போயிருந்தார்கள். அதேபோன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரு முன்பற்களும் உடைந்து போயிருந்தன. அன்னாருடைய முகமும் காயமடைந்திருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மயங்கி விட்டிருந்தார்கள். ஹஸ்ரத் தல்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூக்கி கொண்டு பின்பக்கமாக கொண்டு சென்று விட்டார்கள். கொண்டு செல்லும் வழியில் முஷ்ரிக்குகள் யாரையாவது எதிர்கொள்ள நேர்ந்தால் அவருடன் சண்டையிட்டவாறு அவர்கள் முன்னேறுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பள்ளத்தாக்குக்கு கொண்டு சென்று கை தாங்களாக அவர்களை அமர வைத்தார்கள். உஹது போர் பற்றியும் தியாகங்கள் செய்த நன்றி விசுவாசம் காட்டிய சஹாபிகளை குறித்தும் ஹஸ்ரத் முஸ்லிம் மௌது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு எடுத்துரைக்கிறார்கள். உஹது போர் நாளன்று ஹாலித் பின் வலீத் அவர்கள் முஸ்லிம்கள் மீது திடீரென தாக்குதல் தொடுத்து விட்டார்கள். அப்போது முஸ்லிம்கள் சிதறிச் சென்று விட்டார்கள். சில சஹாபிகள் ஓடி வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி ஒன்று கூடி விட்டார்கள். அவர்களின் எண்ணிக்கை அதிகபட்சமாக 30 இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டிருந்த இடத்தை குறிவைத்து காஃபிர்கள் கடுமையாக தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தவாறு ஒருவர் பின் ஒருவராக சஹாபிகள் கொல்லப்பட்டு கொண்டிருந்தார்கள். வாள் வீச்சு மட்டுமின்றி அம்பு எறியக்கூடியவர்கள் உயரமான இடங்களில் நின்று கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி தொடர்ச்சியாக அம்புகளை எறிந்து கொண்டிருந்தார்கள். எதிரிகள் அனைவரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அம்பு எறிவதைக் கண்ட ஹஸ்ரத் தல்ஹா அவர்கள், இவர்கள் குறைஷிகளை சார்ந்தவராக இருந்தார்கள், மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்தவர்களில் ஒருவராக இருந்தார்கள். அனைத்து எதிரிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை நோக்கி அம்பு எறிவதை கண்டபோது தமது கையை அன்னாருடைய முகத்துக்கு முன்னால் வைத்து விட்டார்கள். குறிவைத்து எரியப்பட்டு கொண்டிருந்த அந்த அம்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக தல்ஹா அவர்களுடைய கையில் குத்தி கொண்டே இருந்தன. ஆனால் உயிரை தியாகம் செய்ய ஆயத்தமாக இருந்த நன்றி உணர்வு கொண்டிருந்த அந்த சஹாபி தன் கைகளை கொஞ்சம் கூட அசைக்கவில்லை. இவ்வாறு அம்புகள் தாக்கி கொண்டிருந்தன. அதிக காயங்களின் காரணமாக தல்ஹா அவர்களுடைய கை முற்றிலும் செயலிழந்து போனது. அவர்களுக்கு ஒரே ஒரு கை மட்டுமே எஞ்சியிருந்தது. பல வருடங்களுக்கு பிறகு இஸ்லாத்தினுடைய 4வது ஹிலாஃபத்துடைய காலகட்டத்தில் முஸ்லிம்களுக்கு இடையே போர் மூண்டபோது ஓர் எதிரி ஏளனம் செய்யும் துணியில் தல்ஹா அவர்களை பார்த்து கை வெட்டப்பட்டவரே என்று கூறினான். அப்போது இன்னொரு சஹாபி அவனை பார்த்து, இவர் கை வெட்டப்பட்டவர்தான், ஆனால் அது எத்தகைய அருளுக்குரிய வெட்டப்பட்ட கையாக இருக்கிறது. தல்ஹா அவர்களின் கை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை பாதுகாத்தவாறு செயலிழந்து போனது உமக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். உஹது போருக்கு பிறகு ஒருவர் ஹஸ்ரத் தல்ஹா அவர்களிடம், அம்புகள் உங்களது கையை தாக்கி கொண்டிருந்த போது உங்களுக்கு வேதனை ஏற்படவில்லையா? உங்களுடைய நாவில் இருந்து ஐயோ என்ற சொல் வரவில்லையா என்று கேட்டார். தல்ஹா அவர்கள் கூறினார்கள், வேதனையும் ஏற்படும், ஐயோ என்ற சப்தமும் வெளியே வர துடிக்கும். ஆனால் நான் ஐயோ என்று கூறினால் அதன் காரணமாக எனது கை அசைந்து விட்டால் ஏதேனும் அம்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தில் பட்டுவிடக்கூடாதே என்பதற்காக நான் அவ்வாறு கூறவில்லை என்று கூறினார்கள். மிகவும் வீரத்துடன் போரிட்ட, நன்றி உணர்வை வெளிப்படுத்திய, பெரும் தியாகங்களை செய்த அந்த நபர்களுள் ஹஸ்ரத் சஅத் பின் அபி வக்காஸ் அவர்களும் இருந்தார்கள். சஅத் அவர்களின் மகள் ஆயிஷா அவர்கள் தம் தந்தையிடம் இருந்து அறிவிக்கிறார்கள். சஅத் அவர்கள் கூறுகிறார்கள், எதிரிகள் திருப்பி தாக்கிய போது நான் ஒரு பக்கமாக சென்று விட்டேன். அப்போது நான் அவர்களை பார்த்து, நான் அவர்களை என்னை விட்டு விலகச் செய்வேன், அல்லது நானே ரட்சிப்பு பெற்று விடுவேன், அல்லது நான் ஷஹீதாகி விடுவேன் என்று கூறிக்கொண்டேன். அப்போது சிவந்த முகத்தை கொண்ட ஒரு நபரை திடீரென்று நான் கண்டேன். முஷ்ரிக்குகள் அவர் மீது வெற்றி பெற்றுவிடக்கூடிய அபாயம் இருந்தது. அப்போது அவர் கற்களால் தம்
கைகளை நிறைத்து கொண்டு அவர்கள் மீது கற்களை எறிந்தார். அப்போது திடீரென்று எனக்கும் அவருக்கும் இடையில் மிக்தாது அவர்கள் வந்துவிட்டார்கள். நான் மிக்தாது அவர்களிடம் அந்த நபரை குறித்து கேட்கலாம் என்று நினைத்தேன். அவர்கள் என்னிடம், சாதே, அவர்கள் ஹஸரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள், அன்னார் உங்களை அழைக்கிறார்கள் என்று கூறினார்கள். அப்போது நான் எழுந்து நின்றேன். எனக்கு எவ்வித துன்பமும் ஏற்படாதது போல் நான் உணர்ந்தேன். நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்றேன். அன்னார் என்னை தமக்கு முன்னால் அமரச் செய்தார்கள். நான் அம்புகளை எரிய ஆரம்பித்தேன். அப்போது, அல்லாஹ்வே, இது உன்னுடைய அம்புகளாகும், நீ உமது எதிரிகளை இதன் மூலமாக அழிப்பாயாக என்று துவா செய்து கொண்டிருந்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வே, நீ சாதுடைய துவாவை ஏற்றுக்கொள்வாயாக, அல்லாஹ்வே, சாதுடைய குறியை நீ சரியாக்குவாயாக என்று துவா செய்தார்கள். அதன் பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாத் அவர்களை பார்த்து, சாதே, மீது என் தாய் தந்தையர் அர்ப்பணம் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் சாத் அவர்கள் இந்த சம்பவத்தை பிறகு எடுத்து கூறும்போது கூறுகிறார்கள், அப்போது ஒரு வானவர் எங்களுக்கிடையில் வந்து சண்டையிட்டுக் கொண்டிருப்பது போன்ற காட்சி எனக்கு தோன்றியது. அப்போது ஒருவர் என்னிடம், அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று கூறினார். மக்களுக்கு பலவிதமான கஷ்ஃப் காட்சிகள் தென்பட்டிருக்கலாம், அல்லது அது உண்மையான காட்சிகளாகவும் இருந்திருக்கலாம். எவ்வாறு இருப்பினும் ஹஜ்ரத் சாத் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் இருந்தார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நான் அம்பெறியும் போதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வே, இவருடைய குறியை சரி செய்வாயாக, இவருடைய துவாவை ஏற்றுக்கொள்வாயாக என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்கென்றால், நான் எனது அம்புக்கூட்டில் இருந்து அம்புகளை எரிந்து முடித்தபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் அம்புக்கூட்டில் இருந்த அம்புகளை பரப்பி வைத்து அதிலிருந்து ஓர் அம்பை கொடுத்தார்கள். அது மற்ற அம்புகளை விட அதிக கூர்மையாக இருந்தது. அல்லாமா ஜுஹ்ரி அவர்கள் எழுதுகிறார்கள், அந்த நாளில் சாத் அவர்கள் 1000 அம்புகளை எறிந்தார்கள். உஹது போரின் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் உறுதியாக நின்ற சஹாபிகளில் மிகச்சிலரே எஞ்சியிருந்தார்கள். ஹஸ்ரத் மிர்சா பஷீர் அஹமது சாஹிப் அவர்கள் சீரத் காத்தமுன் நபியின் எனும் நூலில் ஹஸ்ரத் சாத் பின் அபி வக்காஸ் அவர்களை குறித்து இவ்வாறு எழுதுகிறார்கள், சாத் பின் அபி வக்காஸ் அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமே அம்புகளை எடுத்து கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஹஸ்ரத் சாத் அவர்கள் அந்த அம்புகளை எதிரிகளின் மீது தொடர்ச்சியாக எரிந்து கொண்டிருந்தார்கள். ஒருமுறை ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் சாத் அவர்களிடம், உங்கள் மீது என் தாய் தந்தையர் அர்ப்பணம், நீங்கள் தொடர்ச்சியாக அம்பெறிந்து கொண்டிருங்கள் என்று கூறினார்கள். சாத் அவர்கள் தமது இறுதி காலம் வரை இந்த சொற்களை மிகவும் பெருமிதத்தோடு எடுத்து கூறி வந்தார்கள். ஓர் அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது, ஹஸ்ரத் சாத் பின் அபி வக்காஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர் நாளன்று தம் அம்புக்கூட்டில் இருந்து அம்புகளை எடுத்து எனக்காக பரப்பி வைத்தார்கள். அன்னார் என்னிடம், அம்புகளை எரியுங்கள், உங்கள் மீது என் தாய் தந்தையர் அர்ப்பணம் என்று கூறினார்கள். ஹஸ்ரத் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஸ்ரத் சாத் பின் அபி வக்காஸ் அவர்களை தவிர எப்போதும் யாருக்காகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தாய் தந்தையர் அர்ப்பணம் என்ற துவாக்களை கூறியதாக நான் கேட்டதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் சாத் அவர்களிடம், உஹது போரின் போது என் தாய் தந்தையர் உங்கள் மீது அர்ப்பணம், அம்பெறிந்து கொண்டே செல்லுங்கள், திடகாத்திரமான இளைஞனே, அம்பெறிந்து கொண்டே செல்லுங்கள் என்று கூறினார்கள். ஆனால் புகாரியில் இன்னொரு அறிவிப்பும் உள்ளது. வரலாற்றில் ஹஸ்ரத் சாத் அவர்களை தவிர ஹஸ்ரத் ஜுபைர் பின் அவ்வாம் அவர்களுடைய பெயரும் காண கிடைக்கிறது. அவர்களை பார்த்து, ஃபிதாக்க அபீவா உம்மி, அதாவது உங்கள் மீது என் தாய் தந்தையர் அர்ப்பணம் என்று அன்னார் கூறினார்கள். இதே போன்று ஹஸ்ரத் அபு துஜானா அவர்களின் தியாகங்களை பற்றிய குறிப்பும் காண கிடைக்கிறது. ஓர் அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது, உஹது போரில் ஹஸ்ரத் அபு துஜானா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதற்காக கேடயமாக ஆகிவிட்டார்கள். அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி நின்று கொண்டார்கள். எரியப்பட்ட அந்த அம்புகள் ஹஸ்ரத் அபு துஜானா அவர்களின் முதுகில் தாக்கிக் கொண்டே இருந்தன. அவர்கள் குனிந்தவாறு நின்று விட்டார்கள். அந்த அனைத்து அம்புகளையும் தமது முதுகில் வாங்கி கொண்டார்கள். எந்த அளவுக்கென்றால் அவர்களின் முதுகில் எண்ணிக்கையற்ற முறையில் அம்புகள் பாய்ந்து விட்டன. ஹஸ்ரத் மிர்சா பஷீர் அஹமது சாஹிப் அவர்கள் ஹஸ்ரத் அபு துஜானா அவர்களின் உறுதிப்பாட்டை குறித்து இவ்வாறு எழுதுகிறார்கள், ஹஸ்ரத் அபு துஜானா அவர்கள் மிக நீண்ட நேரம் வரை தமது உடலை கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறைத்து கொண்டு நின்று கொண்டிருந்தார்கள். அம்புகளும் கற்களும் எரியப்படும் போதெல்லாம் அவற்றை தமது உடலில் வாங்கிக் கொள்வார்கள். எந்த அளவுக்கென்றால்
அவர்களுடைய உடல் அம்புகளால் சல்லடையாகிவிட்டது. ஆனால் அவர்கள் ஐயோ என்று கூட கூறவில்லை. ஏனென்றால் அவர்களுடைய உடல் அசைந்து விட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உடல் பாகம் ஏதாவது எதிரிக்கு தென்பட்டு விட்டால் அதனால் அன்னார் மீது ஏதேனும் அம்பு பட்டுவிடும் என்பதற்காக அவர்கள் அசையாமல் நின்று கொண்டிருந்தார்கள். அடுத்ததாக ஹஸ்ரத் சஹல் பின் ஹுனைஃப் அவர்களை பற்றிய குறிப்பு. உஹது நாளில் உறுதியாக நின்ற மகத்துவமிக்க சஹாபிகளில் இவர்களும் ஒருவர் ஆவார்கள். அந்த நாளில் இவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மரணத்திற்கான பைய செய்திருந்தார்கள். இவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் கேடயமாக ஆகி உறுதியாக நின்று விட்டார்கள். எதிரிகளுடைய கடுமையான தாக்குதலின் காரணமாக முஸ்லிம்கள் சிதறுண்டு போனபோது இவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சார்பாக அம்பெய்து கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹலுக்கு அம்புகளை கொடுங்கள், ஏனென்றால் அம்பெய்வது அவருக்கு எளிதாக உள்ளது என்று கூறினார்கள். அடுத்ததாக உம்மு அம்மாரா என்ற ஒரு சஹாபியாவை பற்றிய குறிப்பு காண கிடைக்கிறது. இவர்கள் உஹது போரில் வீரத்துடன் போரிட்டார்கள். வீரத்தை வெளிப்படுத்திய மிகவும் நன்றி உணர்வு கொண்ட தியாகம் செய்த பெண்மணியாக இவர்கள் திகழ்ந்தார்கள். அவர்களுடைய முழு பெயர் உம்மு அம்மாரா நுசைபா என்பதாகும். நுசைபா என்பது அவர்களின் அசல் பெயராக இருந்தது. இவர்கள் ஹஸ்ரத் ஜெயித் பின் ஆசிம் அவர்களின் மனைவியாக இருந்தார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், உஹது போரில் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்காக நான் புறப்பட்டேன். ஹஸ்ரத் உம்மு அம்மாரா அவர்களே இதை எடுத்துரைக்கிறார்கள். மக்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக நான் புறப்பட்டேன். என்னிடத்தில் தண்ணீர் நிரம்பிய தோல்பை இருந்தது. காயமுற்றவர்களுக்கு புகட்டுவதற்காக நான் அதை எடுத்துக்கொண்டேன். எந்த அளவுக்கு என்றால் நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் சென்றடைந்து விட்டேன். அப்போது அன்னார் சஹாபிகளுக்கு நடுவில் இருந்தார்கள். அப்போது அந்த போர் முஸ்லிம்களுக்கு சாதகமானதாக இருந்தது. அதாவது போரின் ஆரம்ப நேரமாக அது இருந்தது. பிறகு திடீரென்று பதற்றத்தில் சஹாபிகள் இங்குமங்கும் சிதறி சென்று விட்டார்கள். அதாவது மலை குன்றை விட்டுவிட்டதன் காரணமாக முஷ்ரிக்குகள் பின்பக்கத்தில் இருந்து தாக்குதல் நடத்திவிட்டார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், இங்கோ முஷ்ரிக்குகள் நாலாபுரத்தில் இருந்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தாக்குதல் தொடுத்தார்கள். இந்த சூழ்நிலையை பார்த்து நானும் போர் செய்ய ஆரம்பித்தேன். எதிரிகள் அன்னாருக்கு அருகில் வராதவாறு வாளை கொண்டு நான் தடுத்து கொண்டிருந்தேன். அத்துடன் வில் மூலமாகவும் நான் அம்பெய்து கொண்டிருந்தேன். எந்த அளவுக்கென்றால் நானும் காயமடைந்து விட்டேன். அவர்களுடைய தோல் பகுதியில் மிக ஆழமான காயம் ஏற்பட்டிருந்தது. உங்களை காயப்படுத்தியது யார் என்று அவர்களிடம் கேட்கப்பட்ட போது இப்னு கமியா என்று கூறினார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், திடீரென்று முஸ்லிம்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் இருந்து சிதறி சென்றபோது இப்னு கமியா என்பவன் முன்னேறி வந்தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எனக்கு அடையாளம் காட்டுங்கள், ஏனென்றால் இன்று அவர் தப்பித்து விட்டால் நான் தப்பிக்க முடியாது என்று கூறிக்கொண்டிருந்தான். அதாவது இன்று அவர் உயிரோடு இருக்க வேண்டும் அல்லது நான் உயிரோடு இருக்க வேண்டும் என்றான். உம்மு அம்மாரா அவர்கள் கூறுகிறார்கள், அவன் அருகில் வந்தபோது முஸ்அப் பின் உமைர் அவர்கள் அவனை தடுத்து நிறுத்தினார்கள். அப்போதுதான் அவன் என்னை தாக்கி இந்த காயத்தை ஏற்படுத்தினான். தோளில் ஏற்பட்ட காயத்தை குறித்து நீங்கள் கேட்கிறீர்களே, அந்த காயத்தை அவன்தான் ஏற்படுத்தினான். நான் அவன் மீது பலமுறை தாக்குதல் நடத்தினேன். ஆனால் இறைவனுடைய எதிரியாகிய அவன் 2 கவசங்களை அணிந்திருந்தான் என்றார்கள். சில அறிஞர்கள் இவ்வாறும் எழுதியுள்ளார்கள், உஹது போரின் போது நுசைபா அவர்கள் தம்முடைய கணவர் ஹஸ்ரத் ஜெயித் பின் ஆசிம் மற்றும் அவர்களின் 2 மகன்களான ஹுபைப் மற்றும் அப்துல்லா ஆகியோருடன் சேர்ந்து போருக்காக சென்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அனைவரையும் பார்த்து, அல்லாஹ் உங்கள் வீட்டார்கள் மீது அருளை இறக்குவானாக என்று துவா செய்தார்கள். இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, அல்லாஹ் உங்கள் வீட்டில் அருளை இறக்குவானாக என்று அன்னார் கூறினார்கள். எவ்வாறு இருப்பினும் இந்த துவாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது உம்மு அம்மாரா அதாவது நுசைபா அவர்கள் அன்னாரிடம், நாங்கள் சொர்க்கத்தில் தங்களுடன் இருக்க வேண்டும் என்று தாங்கள் எங்களுக்காக அல்லாஹ்விடம் துவா செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறே துவா செய்தார்கள். அல்லாஹ்வே, இவர்களை சொர்க்கத்தில் எனது தோழர்களாக ஆக்குவாயாக என்றார்கள். உம்மு அம்மாரா அவர்கள் அப்போது கூறினார்கள், இவ்வுலகில் எனக்கு என்ன நிகழும் என்பதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. எனக்கு இந்த துவா கிடைத்து விட்டது. இது எனக்கு மிக அதிகமாகும் என்று கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை குறித்து கூறும்போது, உஹது நாளில் வலப்பக்கமும் இடப்பக்கமும் எங்கு பார்த்தாலும் நான் அவர்களை கண்டேன். அவர்கள் என்னை பாதுகாப்பதற்காக எதிரிகளுடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள் என்றார்கள். உஹது போரில்
உம்மு அம்மாரா அவர்களுக்கு 12 காயங்கள் ஏற்பட்டன. அவற்றில் ஈட்டியினுடைய காயங்களும் இருந்தன, வாள் காயங்களும் இருந்தன. ஹஸ்ரத் உம்மு அம்மாரா அவர்களை குறித்து ஹஸ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் இவ்வாறு எழுதுகிறார்கள்: ஒரு முஸ்லிம் பெண்மணி இருந்தார். அவருடைய பெயர் உம்மு அம்மாரா என்பதாகும். அவர் கையில் வாளை ஏந்தி கொண்டு சண்டையிட்டவாறு எதிரிகளை வெட்டி வீழ்த்தியவாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை சென்று விட்டார்கள். அந்நேரத்தில் அப்துல்லா பின் கமியா என்பவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்காக முன்னேறி வந்து கொண்டிருந்தான். அந்த முஸ்லிம் பெண்மணி உடனே முன்னேறி சென்று அந்த தாக்குதலை தம் மீது வாங்கி கொண்டார்கள். பிறகு தம் கையில் உள்ள வாளை உயர்த்தி அவன் மீது தாக்குதல் நடத்தினார்கள். ஆனால் அவன் 2 அடுக்குகளை கொண்ட ஒரு கவசத்தை அணிந்திருந்த ஓர் ஆணாக இருந்தான். இவர்களோ பலவீனமான பெண்ணாக இருந்தார்கள். ஆகவே அந்த தாக்குதல் காயத்தை ஏற்படுத்தவில்லை. இப்னு கமியா கர்ஜித்தவாறு முஸ்லிம்களுடைய வரிசைகளை கிழித்து கொண்டு முன்னேறினான். சஹாபிகள் அவனை தடுத்து கொண்டிருக்கும் போதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் வந்துவிட்டான். வந்தடைந்ததுமே எந்த அளவு வேகமாகவும் இரக்கமற்ற முறையிலும் அன்னாருடைய அருளுக்குரிய முகத்தில் தாக்குதல் நடத்தினான் என்றால் சஹாபிகளின் உள்ளங்கள் இதை கண்டு நடுங்கிவிட்டன. உயிரை தியாகம் செய்வதற்கு ஆயத்தமாக இருந்த தல்ஹா அவர்கள் ஓடிச் சென்று அந்த தாக்குதலை தம்முடைய வெறுங்கையில் வாங்கி கொண்டார்கள். இப்னு கமியாவுடைய வாள் அவர்களுடைய கையை வெட்டியவாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது பட்டது. இறை அருளால் அன்னாருக்கு காயம் ஏற்படவில்லைதான். ஏனென்றால் அன்னார் மேலேயும் கீழேயும் 2 கவசங்களை அணிந்திருந்தார்கள். மேலும் அந்த தாக்குதலுடைய வேகத்தையும் தல்ஹா அவர்கள் கைகளால் தடுத்து குறைத்து விட்டார்கள். ஆயினும் அந்த தாக்குதலின் காரணமாக அன்னார் மயங்கி கீழே விழுந்து விட்டார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாம் கொன்று விட்டதாக இப்னு கமியா மகிழ்ச்சியில் முழக்கமிட்டான். இப்னு கமியாவோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்கிவிட்டதாக மகிழ்ச்சியில் முழக்கமிட்டவாறு பின்வாங்கி சென்று விட்டான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாம் கொன்று விட்டதாக அவன் நினைத்து கொண்டான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழே விழுந்ததுமே ஹஸ்ரத் அலி மற்றும் தல்ஹா ஆகியோர் உடனடியாக அன்னாரை வெளியே தூக்கி கொண்டு வந்து விட்டார்கள். அன்னார் உயிருடனும் நலமுடனும் இருக்கிறார்கள் என்பதை அறிந்ததும் முஸ்லிம்களின் வாடிப்போன முகம் மகிழ்ச்சியில் களை கட்டியது. இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக போரினுடைய உக்கிரமும் குறைந்து கொண்டே சென்றது. ஏனென்றால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாகி விட்டார்கள் என்பதை நினைத்து கொண்டு காஃபிர்களும் அந்த மன நிம்மதியின் காரணமாக தளர்ந்து போய் விட்டார்கள். ஆகவே அவர்கள் போர் புரிவதை விட்டு கவனத்தை திருப்பி கொல்லப்பட்ட தம் மக்களை கவனிக்க ஆரம்பித்தார்கள். சிலர் முஸ்லிம் ஷஹீதுகளுடைய உடல்களை அவமதிக்கும் செயலின் பக்கம் தங்களது கவனத்தை திருப்பினார்கள். இன்னொரு பக்கமோ முஸ்லிம்களில் பெரும்பாலார் சிதறுண்டு போயிருந்தார்கள். அந்த போரில் அபூ சுஃபியான் அவர்களுடன் நிகழ்ந்த கலந்துரையாடல் பற்றிய குறிப்பு காணப்படுகிறது. அதேபோல் குறைஷியர்கள் எவ்வாறு திரும்பி சென்றார்கள் என்பது பற்றிய குறிப்பும் உள்ளது. உஹது போர் நாளன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளுடன் மலை மீது ஏறிவிட்டார்கள். அப்போது காஃபிர்களும் அன்னாருக்கு பின்னால் வந்து கொண்டிருந்தார்கள். புகாரியில் இவ்வாறு அறிவிப்பு உள்ளது: அபூ சுஃபியான் அவர்கள் 3 முறை குரல் கொடுத்து, உங்களில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிருடன் இருக்கிறார்களா என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளிடம் பதில் கொடுக்க வேண்டாம் என்று தடுத்து விட்டார்கள். பிறகு அபூ சுஃபியான் அவர்கள் 3 முறை குரல் கொடுத்து, உங்களில் அபூ கஹாஃபாவுடைய மகன் இருக்கிறாரா, அதாவது அபூபக்கர் இருக்கிறாரா என்று கேட்டார்கள். பிறகு 3 முறை குரல் கொடுத்து, உங்களில் இப்னு கத்தாப், அதாவது உமர் இருக்கிறாரா என்று கேட்டார்கள். பிறகு அவர் தம் தோழர்களிடம் திரும்பிச் சென்று இவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று கூறினார்கள். இதை கேட்டுவிட்டு ஹஸரத் உமர் அவர்களால் பொறுத்துக்கொள்ள இயலவில்லை. அல்லாஹ்வின் எதிரியே, இறைவன் மீது ஆணையாக நீ பொய் கூறுகிறாய். நீ யாருடைய பெயரையெல்லாம் எடுத்து கூறினாயோ அவர்கள் அனைவரும் உயிருடன் இருக்கிறார்கள். விரும்பத்தகாத இந்த விஷயத்தில் உமக்காக இன்னும் எவ்வளவோ எஞ்சி இருக்கிறது என்று கூறினார்கள். இதுவும் புகாரியுடைய அறிவிப்பாகும். அபூ சுஃபியான் அவர்கள் கூறினார்கள், இந்த போர் பத்ர் போருக்கான பழிவாங்கலாகும். போர் என்பது கிணற்றில் உள்ள வாளியை போன்றதாகும். சில சமயம் இந்த பக்கம் வெற்றி கிடைக்கும், சில சமயம் அந்த பக்கம் வெற்றி கிடைக்கும். நீங்கள் உங்களுடைய மக்களில் இறந்தவர்களில் சிலரை பார்க்கும்போது அவர்களுடைய மூக்கு, காது ஆகியவை வெட்டப்பட்டிருக்கும், அதாவது உடல் சிதைக்கப்பட்டிருக்கும். அவ்வாறு செய்யுமாறு நான் கட்டளையிடவில்லைதான். ஆயினும் நான் அதை தவறாக கருதவும் இல்லை என்று கூறிவிட்டு, ஓலு ஹுபல், ஓலு ஹுபல், ஹுபல் வாழ்க, ஹுபல் வாழ்க என்று உற்சாகமாக கூறியவாறு அவர்கள் சென்றார்கள். இதை கண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதற்கு நீங்கள் பதில் கொடுக்க மாட்டீர்களா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நாங்கள் என்ன கூற வேண்டும் என்று சஹாபிகள் கேட்டார்கள். அன்னார் கூறினார்கள், அல்லாஹு ஆலா வாஜல், அல்லாஹ்வே எல்லோரையும் விட மேன்மைக்குரியவனும்
மகிமைக்குரியவனும் ஆவான் என்று கூறுங்கள் என்றார்கள். பிறகு அபு சுஃபியான் அவர்கள், உஸ்ஸா என்ற சிலை எங்களுடையதாக உள்ளது, உங்களுக்கு எந்த உஸ்ஸா கடவுளும் இல்லை என்று கூறினார்கள். இதை கேட்டுவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளிடம், நீங்கள் இதற்கு பதில் கொடுக்க மாட்டீர்களா என்று கேட்டார்கள். ஹஸ்ரத் பரா பின் ஆசிப் அவர்கள் கூறுகிறார்கள், அப்போது சஹாபிகள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நாங்கள் என்ன கூற வேண்டும் என்று கேட்டார்கள். அன்னார் கூறினார்கள், அல்லாஹு மௌலானா வலா மௌலாலக்கும், அல்லாஹ் எங்களுடைய உதவியாளன் ஆவான், உங்களுக்கு எந்த உதவியாளனும் இல்லை என்று கூறுங்கள் என்றார்கள். அதற்கு பிறகு அபூ சுஃபியான் அவர்கள் முஸ்லிம்களை பார்த்து உரத்த குரலில், அடுத்த வருடம் பத்ர் மைதானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறினார்கள். இதை கேட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் சஹாபிகளில் ஒருவரிடம், ஆம், நாங்களும் நீங்களும் சந்திப்பது குறித்த வாக்குறுதியை ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்று பதிலளிக்குமாறு கூறினார்கள். ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் சீரத் காத்தபுன் நபியின் எனும் நூலில் இவ்வாறு எழுதுகிறார்கள், இங்கோ முஸ்லிம்கள் தம் காயங்களுக்கு மருந்திடுவதில் மூழ்கியிருந்தார்கள், இன்னொரு பக்கமோ, அதாவது கீழே போர்க்களத்திலோ, மக்கத்து குறைஷியர்கள் முஸ்லிம்களின் ஷஹீதுகளுடைய உடல்களை மிகவும் இரக்கமற்ற முறையில் அவமதித்துக் கொண்டிருந்தார்கள். உடலை சிதைத்தல் எனும் சடங்கு முழு காட்டுமிராண்டித்தனத்துடன் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருந்தது. முஸ்லிம் ஷஹீதுகளின் உடல்களுடன் மக்காவின் இரத்த வெறி கொண்ட காட்டு மிராண்டிகள் என்னவெல்லாம் அவர்களின் உள்ளங்களில் தோன்றியதோ அதையெல்லாம் செய்தார்கள். குறைஷிய பெண்கள் முஸ்லிம்களின் மூக்குகளையும் காதுகளையும் வெட்டி அதை மாலையாக அணிந்து கொண்டார்கள். அபூ சுஃபியான் அவர்களின் மனைவி ஹிந்த் அவர்கள் ஹஸ்ரத் ஹம்சா அவர்களுடைய ஈரலை வெளியே எடுத்து மென்றார்கள். சர் வில்லியம் உயர் அவர்களின் கூற்றுக்கிணங்க முஸ்லிம்களின் சடலங்களுடன் குறைஷியர்கள் மிகவும் மிருகத்தனமான முறையில் நடந்து கொண்டார்கள். மக்காவின் தலைவர்கள் நீண்ட நேரம் வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலை மைதானத்தில் தேடிக்கொண்டிருந்தார்கள். அந்த காட்சியை காண்பதற்காக அவர்களுடைய கண்கள் ஏங்கிக் கொண்டிருந்தன. ஆனால் எது கிடைக்க முடியாதோ அது கிடைக்க முடியாதுதான். ஏனென்றால் அன்னார் அங்கு இருக்கவில்லை. அந்த தேடலுக்கு பிறகு நிராசை அடைந்து அபூ சுஃபியான் அவர்கள் தம்முடைய சில தோழர்களை அழைத்துக் கொண்டு முஸ்லிம்கள் ஒன்று கூடியிருந்த அந்த மலையை நோக்கி சென்றார்கள். அதற்கு அருகில் நின்று கொண்டு, முஸ்லிம்களே, உங்களில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளாரா என்று உரத்த குரலில் கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரும் பதிலளிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தினார்கள். ஆக அனைத்து சஹாபிகளும் மௌனமாக இருந்தார்கள். பிறகு அவர் அபூபக்கர் மற்றும் உமர் அவர்களை பற்றி கேட்டார். இதற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டலுக்கு இணங்க யாரும் பதிலளிக்கவில்லை. இதனால் அவர் உரத்த குரலில் ஆணவமான தொனியில், இவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டு விட்டனர், ஏனென்றால் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் பதிலளித்திருப்பார்கள் என்று கூறினார். அப்போது ஹஜ்ரத் உமர் அவர்களால் பொறுக்க முடியவில்லை. அவர்கள் தம்மையும் அறியாமல், அல்லாஹ்வின் எதிரியே, நீ பொய் உரைக்கின்றாய், நாங்கள் அனைவரும் உயிரோடு இருக்கிறோம், மேலும் இறைவன் எங்கள் கைகளால் உன்னை இழிவுபடுத்தி விடுவான் என்று கூறினார்கள். அபூ சுஃபியான் ஹஜ்ரத் உமர் அவர்களின் குரலை அடையாளம் கண்டுகொண்டு, உமரே, உண்மையாக சொல்லும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வின் அருளால் அன்னார் உயிரோடு இருக்கிறார்கள், மேலும் உமது இந்த பேச்சுக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று ஹஜ்ரத் உமர் அவர்கள் கூறினார்கள். அப்போது அபூ சுஃபியான் அவர்கள் ஓரளவு மெல்லிய குரலில், பிறகு இப்னு கமியா பொய் கூறியுள்ளான், ஏனென்றால் நான் அவரை விட உண்மை பேசுவோராக கருதுகிறேன் என்று கூறினார்கள். இதற்கு பிறகு அபூ சுஃபியான் மிகவும் உரத்த குரலில், ஓலு ஹுபல் சிலையே, உனது மகிமை உயரட்டும் என்று கூறினார். சஹாபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டலை கருத்தில் கொண்டு மௌனமாக இருந்தார்கள். ஏனென்றால் இதற்கு முன் அன்னார் தடுத்திருந்தார்கள். ஆனால் தமது பெயர் எடுத்துரைக்கப்படும் போது அமைதி காக்குமாறு கட்டளையிட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுக்கு எதிராக சிலையின் பெயர் வந்தபோது நிம்மதி இழந்தார்கள். நீங்கள் ஏன் பதிலளிக்கவில்லை என்று கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நாங்கள் என்ன பதில் கூறட்டும் என்று சஹாபிகள் கேட்டார்கள். அல்லாஹு அலா வ அஜல், மேன்மையும் கண்ணியமும் அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தானது என்று கூறுகள் என்றார்கள். அதற்கு அபூ சுஃபியான் அவர்கள், இன்னல் அனல் உஸ்ஸா வலா உஸ்ஸா லக்கும், எங்களுடன் உஸ்ஸா சிலை உள்ளது, உங்களோட உஸ்ஸா இல்லை என்று கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபியிடம், அல்லாஹு மௌலானா வலா மௌலா லக்கும், உஸ்ஸா என்ன, எங்களோடு அல்லாஹ் உதவியாளனாக இருக்கின்றான், உங்களோடு எந்த உதவியாளனும் இல்லை என்று கூறுங்கள் என்றார்கள். அதற்கு பிறகு அபூ சுஃபியான் கூறினார், போர் ஒரு கிணற்று வாளியை போன்றது, அது மேலும் கீழும் ஆகிக்கொண்டே இருக்கும். ஆகவே இந்த நாளை பதர் நாளுக்கு பதிலடியாக நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் போர்க்களத்தில் சிதைக்கப்பட்ட சடலங்களை காண்பீர்கள். நான் அவ்வாறு செய்யுமாறு கட்டளை இடவில்லை, ஆனால் அவ்வாறு செய்திருப்பதாக எனக்கு தெரிய வந்தபோது எனது ஆட்களில்
இந்த செயல் எனக்கு தவறாகப்படவில்லை. எங்களுக்கும் உங்களுக்கும் மத்தியில் அடுத்த வருடம் இதே நாட்களில் பதர் போர்க்களத்தில் மீண்டும் போருக்காக வாக்குறுதி தரப்படுகிறது என்றார். ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டலின் கீழ் மிக நல்லது, இந்த வாக்குறுதி தரப்படுகிறது என்று கூறினார்கள். இதை கூறிவிட்டு அபு சுஃபியான் தமது கூட்டாளிகளை அழைத்துக் கொண்டு கீழே இறங்கிவிட்டார். பிறகு குறைஷிய படை விரைவாக மக்காவை நோக்கி பயணமானது. அன்னார் எழுதுகிறார்கள், இது ஒரு வினோதமான விஷயமாக உள்ளது. குறைஷியர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் முஸ்லிம்களுக்கு எதிராக வெற்றி கிடைத்திருந்தது. வெளிப்படையான காரணிகளை வைத்து பார்க்கும்போது அவர்கள் விரும்பியிருந்தால் தமது அந்த வெற்றியில் இருந்து பயனடைந்து இருக்கலாம். மதீனாவின் மீது தாக்குதல் தொடுக்கக்கூடிய வழி அவர்களுக்காக திறந்திருந்தது. ஆனால் இறைவன் எவ்வாறு திருப்பி விட்டான் என்றால், இந்த வெற்றி கிடைத்த போதிலும் குறைஷியர்களுடைய உள்ளங்கள் உள்ளுக்குள்ளேயே தாக்கத்திற்கு உள்ளாகியிருந்தன. உஹது மைதானத்தில் அவர்களுக்கு கிடைத்திருந்த இந்த வெற்றியை போதுமானதாக கருதி கொண்டு மக்காவை நோக்கி விரைவாக திரும்பிச் செல்வதை பொருத்தமானதாக கருதினார்கள். ஆயினும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உடனடியாக 70 சஹாபிகளுடைய ஒரு குழுவை ஆயத்தம் செய்து குறைஷிய படைக்கு பின்னால் அனுப்பி வைத்தார்கள். அதில் அபூபக்கர் மற்றும் ஜுபைர் ஆகியோரும் இருந்தார்கள். இது புகாரியுடைய அறிவிப்பாகும். பொதுவான வரலாற்று ஆசிரியர்கள் இதை எடுத்துரைக்கும் போது ஹஸ்ரத் அலி அல்லது சில அறிவிப்புகளின் அடிப்படையில் சாத் பின் வக்காஸ் ஆகியோரையும் குறைஷிய படைக்கு பின்னால் அன்னார் அனுப்பி வைத்தார்கள் என்று கூறுகிறார்கள். மேலும் அவர்களிடமும் குறைஷிய படை மதீனாவின் மீது தாக்குதல் தொடுக்கும் எண்ணத்தில் உள்ளதா என்பதை அறிந்து வாருங்கள். குறைஷியர்கள் ஒட்டகங்கள் மீது பயணித்தவாறு குதிரைகளை வெறுமனே அழைத்து செல்கிறார்கள் என்றால் அவர்கள் மக்காவை நோக்கி திரும்புகிறார்கள். மதீனாவின் மீது தாக்குதல் தொடுக்கும் எண்ணம் இல்லை என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் அவர்கள் குதிரைகள் மீது பயணம் செய்கிறார்கள் என்றால் அவர்களின் எண்ணம் நல்லதாக இல்லை என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு கூறியிருந்தார்கள். குறைஷியர்களின் படை மதீனாவை நோக்கி செல்கிறது என்றால் உடனடியாக தமக்கு செய்தி தருமாறு அவர்களுக்கு வலியுறுத்தி கூறியிருந்தார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் உத்வேகத்துடன் கூறினார்கள், இப்போது குறைஷியர்கள் மதீனாவின் மீது தாக்குதல் தொடுத்தால் இறைவன் மீது ஆணையாக நாம் அவர்களை எதிர்கொண்டு அவர்களுடைய அந்த தாக்குதலுக்கான ருசியை சுவைக்க செய்வோம் என்று கூறினார்கள். ஆகவே அன்னாரால் அனுப்பப்பட்ட அந்த குழு அன்னாருடைய வழிகாட்டலுக்கு ஏற்ப வெகு விரைவிலேயே செய்தியை கொண்டு வந்தது. குறைஷிய படை மக்காவை நோக்கி செல்வதாக செய்தி கூறினார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காயமுற்று மயங்கி விழுந்ததற்கு பிறகுள்ள சம்பவத்தை எடுத்துரைத்தவாறு கூறுகிறார்கள். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நினைவு திரும்பியது. சஹாபிகள் முஸ்லிம்களை மீண்டும் ஒன்று சேர்ப்பதற்காக நாலாபுரமும் போர்க்களத்தில் ஆட்களை அனுப்பி வைத்தார்கள். சிதறியிருந்த படை மீண்டும் ஒன்று கூட ஆரம்பித்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை அழைத்து கொண்டு மலை கணவாய்க்கு சென்று விட்டார்கள். அங்கு எஞ்சியிருந்த படையை பார்த்து அபு சுஃபியான் அவர்கள் மிகவும் உரத்த குரலில், நாங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொன்று விட்டோம் என்று கூறினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு சுஃபியான் அவர்களுடைய பேச்சுக்கு பதில் கொடுக்கவில்லை. ஏனென்றால் உண்மை நிலவரத்தை எதிரி அறிந்து கொண்டு தாக்குதல் தொடுத்துவிடக்கூடாது என்பதற்காகவும் காயமுற்ற முஸ்லிம்கள் மீண்டும் எதிரியுடைய தாக்குதலுக்கு இரையாகிவிடக்கூடாது என்பதற்காகவும் அவ்வாறு செய்தார்கள். இஸ்லாமிய படையிடமிருந்து அதற்கு எந்த பதிலும் வராததை கண்ட அபு சுஃபியான் அவர்கள் தமது எண்ணம் சரியானதுதான் என்று உறுதி கொண்டார்கள். பிறகு அவர் மீண்டும் உரத்த குரலில், நாங்கள் அபூபக்கர் அவர்களையும் கொன்றுவிட்டோம் என்று கூறினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் அவர்களிடம் எந்த பதிலும் கொடுக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டார்கள். பிறகு அபு சுஃபியான் அவர்கள் நாங்கள் உமரையும் கொன்றுவிட்டோம் என்று கூறிய போது உமர் அவர்கள் மிகவும் உத்வேகமுடைய மனிதராக இருந்தார்கள். இறைவனுடைய அருளால் நாங்கள் உயிருடன் இருக்கின்றோம், உங்களை எதிர்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோம் என்று பதில் கொடுக்க விரும்பிய போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை தடுத்து விட்டார்கள். முஸ்லிம்களை கஷ்டத்தில் ஆழ்த்த வேண்டாம், மௌனமாக இருங்கள் என்று கூறிவிட்டார்கள். இஸ்லாத்தினுடைய தோற்றுநரையும் அவர்களுடைய வலக்கரத்தையும் இடக்கரத்தையும் நாம் கொன்றுவிட்டோம் என்று காஃபிர்கள் உறுதி கொண்டார்கள். அப்போது அபு சுஃபியான் மற்றும் அவருடைய தோழர்கள் மகிழ்ச்சி முழக்கமிட்டவாறு, ஓலு ஹுபல், ஓலு ஹுபல், எங்களுடைய கண்ணியத்திற்குரிய ஹுபல் சிலையின் மேன்மை உயரட்டுமாக, அது இன்று இஸ்லாத்தை அழித்து விட்டது என்று கூறினார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் அவர்கள் கூறுகிறார்கள், தம்முடைய மரணம் குறித்த அறிவிப்பையும் அபூபக்கர் அவர்களின் மரணம் குறித்த அறிவிப்பையும் உமர் அவர்களின் மரணம் குறித்த அறிவிப்பையும் கேட்ட பிறகு மௌனம் காக்குமாறு அறிவுரை கூறிய ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஏனென்றால் அதன் காரணமாக காயமுற்ற முஸ்லிம்கள் மீது காஃபிர்கள் மீண்டும் திரும்பி வந்து தாக்குதல் நடத்திவிடக் கூடாது, சிறிதளவு இருக்கக்கூடிய முஸ்லிம்கள்
அவர்களின் கைகளால் ஷஹீதாகிவிடக்கூடாது என்று நினைத்த அவர்கள் ஏக இறைவனின் கண்ணியம் குறித்த கேள்வி எழுந்தபோது, இணை வைத்தலுடைய முழக்கம் மைதானத்தில் முழங்கப்பட்ட போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆன்மா நிம்மதி இழந்து போனது. அன்னார் மிகவும் உத்வேகத்துடன் சஹாபிகளை பார்த்து, நீங்கள் ஏன் பதில் கொடுக்கவில்லை என்று கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நாங்கள் என்ன கூற வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள். அல்லாஹு ஆலா வ அஜல், ஹுபலுடைய மகிமை உயர்ந்தது என்று நீங்கள் பொய் கூறுகிறீர்கள். இது உங்களுடைய பொய்யாக உள்ளது. ஏக இறைவனாகிய இணையற்றவனாகிய அல்லாஹ்தான் கண்ணியத்திற்குரியவனாவான், அவனுடைய மகிமைதான் உயர்ந்ததாகும் என்று பதிலளிக்குமாறு கூறினார்கள். இவ்வாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் உயிருடன் இருக்கக்கூடிய செய்தியை எதிரிகள் வரை சென்றடைய செய்து விட்டார்கள். இந்த துணிவான வீரமுள்ள பதில் காஃபிர்களுடைய படையின் மீது எந்த அளவு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது என்றால், அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் இந்த பதிலால் மண்ணோடு மண்ணாகிவிட்டன. அவர்களுக்கு முன்னால் காயமுற்றிருந்த சிறு எண்ணிக்கையிலான முஸ்லிம்கள் நின்று கொண்டிருந்த போதிலும் அவர்கள் மீது தாக்குதல் தொடுத்து அவர்களை கொன்று விடுவது பௌதீக சட்டத்திற்கு ஏற்ப முற்றிலும் சாத்தியமானதாக இருந்த போதிலும் அவர்கள் மீண்டும் தாக்குதல் தொடுக்க துணியவில்லை. அவர்களுக்கு முன்னால் காயமுற்றிருந்த சிறு எண்ணிக்கையிலான முஸ்லிம்கள் நின்று கொண்டிருந்த போதிலும் அவர்கள் மீது தாக்குதல் தொடுத்து அவர்களை கொன்று விடுவது வெளிப்படையான முறையில் முற்றிலும் சாத்தியமானதாக இருந்த போதிலும் அவர்கள் மீண்டும் தாக்குதல் தொடுக்க துணியவில்லை. எந்த அளவுக்கு என்றால் அவர்களுக்கு எந்த அளவு வெற்றி கிடைத்ததோ அதை மகிழ்ச்சியுடன் கொண்டாடியவாறு மக்காவுக்கு திரும்பி சென்று விட்டார்கள். ஹஸ்ரத் முஸ்லிம் மவுத் அவர்கள் பல்வேறு கோணங்களில் இந்த சம்பவத்தை பல்வேறு இடங்களில் எடுத்துக் கூறியிருக்கிறார்கள். இந்த சம்பவங்களை இன்ஷா அல்லாஹ் இனிவரும் காலத்திலும் எடுத்துக் கூறுவேன். பொதுவாக நான் துவாவுக்காக கூறுவது போன்று இப்போதும் கூறிக்கொள்கிறேன். பாலஸ்தீனர்களுடைய பொதுவான சூழ்நிலைகளுக்காக துவாக்களை செய்து கொண்டிருங்கள். காசாவில் போர் நிறுத்தத்திற்கான முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக கேள்விப்பட்டேன். இஸ்ரேலிய அரசாங்கமும் ஓரளவுக்கு இதை ஒப்புக்கொண்டு விடலாம். ஆனால் லெபனானுடைய எல்லை பகுதியில் போர் மூழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகிக் கொண்டே செல்கின்றன. இதனுடைய தாக்கம் வெஸ்ட் பேங்க் பகுதியில் உள்ள பாலஸ்தீனர்கள் மீதும் ஏற்படலாம். மேற்கத்திய அரசாங்கங்களிடத்தில் நீதியின் எந்த அம்சமும் தென்படுவதில்லை. உச்சபட்ச அநீதி நடக்கிறது என்று இப்பொழுது அவர்களில் இருந்து எழுதக்கூடியவர்கள் மேற்கொண்டு பகிரங்கமாக எழுத ஆரம்பித்து விட்டார்கள். அமெரிக்காவின் தலைவர் தம்முடைய வாழ்வாதாரத்தை சிறந்ததாக்குவதற்காக இந்த போர்களை தூண்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக அவர்களுடைய வருமானம் அதிகரிக்கின்றது. ஏனென்றால் அவர்களுடைய ஆயுத கிடங்குகளில் அதிகமான உற்பத்திகள் நடக்கின்றன. அமெரிக்கா தன்னுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இந்த போரை நீட்டிக்க முயற்சி செய்கிறது, உலகில் குழப்பத்தை பரப்புகிறது என்று இப்போது அவர்களுடைய ஆய்வாளர்கள் கூட கூற ஆரம்பித்து விட்டார்கள். இறைவனுடைய பிடியிலிருந்து இம்மக்கள் தப்ப முடியாது என்று இவர்களுக்கு தெரியவில்லை. எவ்வாறு இருப்பினும் அகமதிகள் தம் துவாக்களிலும் தம் தொடர்புகளிலும் அழிவில் இருந்து தப்பிப்பதற்காக தமது பங்களிப்பை செலுத்த வேண்டும். UN உடைய உதவி செய்யக்கூடிய ஏஜென்சி இது அமெரிக்கா மற்றும் UK போன்றவர்கள் அவர்களுக்கு பொருளாதார உதவியை நிறுத்திவிட்டார்கள். ஏனென்றால் உதவி பெற்று வந்த அவர்களில் 11 அல்லது 12 பேர் ஹமாஸுடன் இணைந்துள்ளார்கள் என்ற காரணத்திற்காக உதவியை மறுத்துவிட்டதாக கடந்த நாட்களில் இந்த செய்தி வந்தது. இதன் காரணமாக பாலஸ்தீனர்களுக்கு உதவி செய்யக்கூடாது என்ற அநீதியும் உருவாகியுள்ளது. அவர்கள் நிர்பந்திக்கப்பட வேண்டும் என்பதே இதன் நோக்கமாகும். வேறு எந்த காரணமும் கிடையாது. ஆனால் வியப்பு என்னவென்றால், மேற்கத்திய நாடுகள் உதவியை நிறுத்தி கொண்டு விட்டார்கள் என்றால் எண்ணெய் வளம் கொண்ட முஸ்லிம் நாடுகள் நாங்கள் உதவி செய்வோம் என்று கூறுவதாக தெரியவில்லை. ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை என்றால் பிப்ரவரிக்கு பிறகு நாங்கள் எந்த உதவியும் கொண்டு சேர்க்க முடியாது என்று UN உடைய ஏஜென்சி அறிவிப்பு செய்துள்ளது. எவ்வாறு இருப்பினும் அல்லாஹ் இந்த முஸ்லிம் நாடுகளுக்கு தம் பங்களிப்பை செலுத்துவதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. உலகில் உள்ள குழப்பங்களும் முடியட்டுமாக. இப்பொழுது ஈரானுடனும் போருக்கான அபாயம் அதிகரித்து கொண்டே செல்கிறது. அதேபோன்று ஏமனுடைய அகமதிகளுக்காகவும் துவாவுக்காக கோரிக்கொள்கிறேன். நம்முடைய ஒரு தூய அகமதியும் அங்கு சிறைபிடிக்கப்பட்ட நிலையிலோ அல்லது கண்காணிப்பில் வைக்கப்பட்ட நிலையிலோ முறையான சிகிச்சை கிடைக்காததன் காரணமாக மரணமடைந்துள்ளார்கள். அதனுடைய விவரங்கள் மிகவும் கஷ்டப்பட்டுதான் இங்கு வந்தடைகிறது. எவ்வாறு இருப்பினும் கஷ்டங்களில் சிக்கியுள்ள அந்த மக்களுக்காகவும் துவா செய்யுங்கள். மேற்கொண்டு விவரங்கள் கிடைத்த பிறகு இன்ஷா அல்லாஹ் மர்ஹூமுடைய ஜனாசாவையும் நான் தொலை வைப்பேன். பாகிஸ்தானுடைய அகமதிகளுக்காகவும் துவா செய்யுங்கள். தன்னுடைய அரசியல் லாபங்களுக்காக எப்பொழுதும் அகமதிகள் குறிவைக்கப்படுகிறார்கள். அதேபோன்று சில பயங்கரவாத அமைப்புகள் சார்பாகவும் ஜமாத்துக்கு ஆபத்து உள்ளது. அங்கு எல்லா இடத்திலும் நம்முடைய ஜமாத்திற்கு 2 விதமான அபாயங்கள் உள்ளன. ஒன்று குடிமக்கள் என்ற அடிப்படையில், இன்னொன்று அகமதி என்ற அடிப்படையில். ரப்வா மற்றும் பிற நகரங்களில் இருக்கக்கூடிய அகமதிகளுக்காகவும் துவா செய்யுங்கள். அல்லாஹ் அவர்களை தன் பாதுகாப்பில் வைப்பானாக. விஷமிகளுடைய விஷமத்தனத்தை
அவர்களின் பக்கமே திருப்புவானாக. அல்லாஹ் எல்லா நாட்டிலும் அகமதிகளை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் பக்கம் திரும்பாதவரை அவர்களுக்கு எந்த வழியும் எஞ்சி இருக்காது என்பதையும் அவர்களின் நிலைத்திருத்தல் இதில்தான் உள்ளது என்ற உண்மையையும் உலகம் அறிந்து கொள்ளட்டுமாக. அல்லாஹ்வை அடையாளம் கண்டு கொள்ளட்டுமாக. அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டவரை ஒப்பு रास्ता बाकी नहीं है, इनकी बका इसी में है कि अल्लाह को पहचाने और अल्लाह के लिए भेजे हुए को माने. अल्लाह ताला इनको इसकी तौफीक दे. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.